தமிழறிந்து சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற தாரக மந்திரத்தை எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து இந்த தமிழக மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்ட வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கழகத்தை ஆரம்பித்து இந்த தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களின் நலனுக்காக பாடுபட்டு இப்பொழுது கலைப்பில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கேப்டன் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்கி இந்த தினத்திலே இந்த தமிழக அரசின் திமுக அரசின் கையாளத்தனத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களையும் காவல்துறை நண்பர்களையும் மாவட்ட பொறுப்பாளர்களையும் சார்பணி நிர்வாகிகளையும் ஒன்றிய கழக பொறுப்பாளர்களையும் பேரூர் கழக நகர்கழக பொறுப்பாளர்களையும் கிளைக்கழக ஊராட்சி கழக பொறுப்பாளர்களையும் வருக அன்போடு வரவேற்று இந்த தினத்திலே நம்முடைய தமிழ்நாட்டிலே வீட்டிலே ரோட்டிலே பள்ளிக்கூடங்களிலே கல்லூரியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு, இதுதான் இந்த திராவிட அரசு என்று மார்கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசின் கையாளகத்தனம். தமிழ்நாட்டிலே எந்த ஒரு மூளை முடுக்கெல்லாம் சென்றாலும் காவல்துறைக்கு பாதுகாப்பில்லை. எங்கே பார்த்தாலும் காவல்துறையினரையும் போதை போட்டுக்கொண்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பில்லை. மருத்துவமனையில் போனால் உள்ளே போய் டாக்டரில் கத்தியால் குத்தக்கூடிய சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே உடன்குடி பகுதியில் சல்மா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பேட்டி வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டிய குழந்தையை விளையாட்டு போட்டிக்கு அழைத்து சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்து கொண்டார். அதற்கு இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த கையாளாகாத திராவிட முன்னேற்ற கழக அரசு. அத்தோடு நின்றுவிடவில்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளையாட்டு போட்டிக்கு சென்றுவிட்டு பேருந்து நிலையத்தில் தந்தைக்காக காத்திருந்த ஒரு மகளிரை சிறுநீர் கழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி என்னுடைய வீட்டுக்கு வந்து சிறுநீர் கழித்து விட்டு போ என்று சொல்லி அங்கே வைத்து தற்போது சூறாடிய இந்த கைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்டிலே சட்டம் ஒழுங்கை சரியாக கடைபிடிக்காத திமுக அரசை கண்டித்து நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அத்தோடு நின்று விடவில்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஊரே சிரிக்கிற அளவுக்கு சந்தி சிரிக்கும் அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நபரை கைது செய்கிறார்கள். ஆனால் அவரை தவிர யாருக்கும் இதில் சம்மந்தம் இல்லைன்னு உடனடியாக சிட்டி கமிஷன் அறிவிப்பு கொடுக்கிறார். எந்த வழியில் இந்த விசாரணை நடந்தது என்று வெளிப்படையாக சொன்னார்களா? இல்லை. இப்பொழுது சிறப்பு புலனாய்வுத்துறை அதை கையில் எடுத்து சிறப்பாக விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விசாரணைக்கு உள் வளையத்துக்கு வரும்போது அந்த மாணவி அந்த சார் என்று ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாதிரி அந்த சாருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். யார் அந்த சார்? இந்த குற்றவாளி என்று சொல்லக்கூடிய இந்த நபர் நம்முடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மானா சுப்பிரமணியம் கூட போட்டோ எடுத்திருக்கார். துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ எடுத்திருக்கிறார். ஒரு நபர், கட்சிக்கு சம்பந்தமில்லாத நபர் இப்படி முதல் தர அமைச்சரோடு போட்டோ எடுக்க முடியுமா? இதெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டும். யாரை காப்பாற்றுவதற்காக இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமாக சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பொங்கல் பரிசு தொகை 2500 கொடுக்குறீங்க, இது கூட ஒரு 1500 சேர்த்து 5000 கொடுங்க என்று கணித மேதுபோல் பேசினார். இப்பொழுது முன்பு கொடுத்து கொண்டிருந்த கூடிய இந்த 1000 ரூபாயும் இப்போ போயிட்டு தாலிக்கு தங்கம் இல்லை. இப்படி நிறைய திட்டங்களை நிறுத்திவிட்டு இப்பொழுது ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பார்த்தீங்களா, இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு என்ன செய்தீர்கள்? கடனை வாங்கி என்ன பண்ணீங்க? தொழில் முனைவோர் மாநாடுன்னு ஒன்று நடத்துனீங்க. வெளியூருக்கெல்லாம் போனீங்க, கோட்லாம் போட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தீங்க. ஆனால் தொழில் முனைவோர் மாநாட்டில் எத்தனை கோடி நீங்கள் தொழில் கொண்டு வந்தீங்க? தொழில் முனைவோர் மாநாட்டு செலவு தொகையை பார்க்கும்போது தொழில் முனைவோருக்கு இங்கே கொண்டு வந்த தொகை சொற்பமாக தெரிகிறது என்று அறிக்கை வெளியிருந்திருக்கிறது. நம்முடைய பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்த அன்பு சகோதரி விதவிகள் மறுவாழ்வு சங்க தலைவி கனிமொழி அக்கா போன எலெக்ஷன் சொன்னாங்க.
தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டில் விதவைகளே இல்லையா? இளம் விதவைகள்லாம் இல்லாமல் ஆயிட்டாங்களா? முதல் கையெழுத்து மதுவிலக்கு போடுவாங்க. ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்துனாங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டு முடிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குது, இன்னும் கையெழுத்து போடவில்லை. ஏன் அந்த கையெழுத்து போடுறதுக்கு பேனா கிடைக்கலையா? அதுதான் உங்களுக்கு கை கிட்டுன்னு ஆடுது. அப்புறம் எங்கேருந்து நீங்கள் கையெழுத்து போட போறீங்க? இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்றார்கள். இரும்பு கரமெல்லாம் இப்போ இரும்பு கடையில் வந்து யாராவது வச்சிங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. உங்கள்கிட்ட கடந்த முறை ஆட்சி செய்தவர்கள் சரியில்லை என்று தான் உங்கள்கிட்ட ஆட்சி கொடுத்துருக்காங்க. எடப்பாடி ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தான் நீங்கள் ஆட்சி கொடுத்தீங்க. அவர் நிவர்த்தி பண்ணாதெல்லாம் நீங்கள் உடனே நிவர்த்தி பண்ணியிருக்கலாம். 3 ஆண்டு ஆகி உங்களால் நிவர்த்தி பண்ண முடியலை அப்படின்றால் கையாளாத அரசு என்று உங்களை புத்திர குத்துவது என்ன தவறு இருக்கிறது? என்னால் ஒரு நிர்வாகத்தரமான அரசை தர முடியவில்லை என்று தார்மீக பொறுப்பேற்று நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களுக்கும் பொறுப்பேற்று தாராளமாக பதவிகளை கொள்ளலாம். பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக வடிவல் மிரட்டல் சொல்கிறாங்க. சாதாரணமாக ஃபோனில் ஒரு மிரட்டல் கொடுத்தா கூட உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இமெயில் மூலமாக பண்ணுறாங்க. அப்போ இது யார் பண்ணுறா, எவர் பண்ணுறா, எல்லாமே அதில் வந்துடும். அப்படி இருந்தும் கூட உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல. இப்போ எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் கனிமவள கொள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறது. இருக்கக்கூடிய பாறைகள் மலைகள் எல்லாம் உடைச்சி கேரளாவுக்கு விற்று கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் உள்ள வளங்களை சுரண்டி அண்டை மாநிலத்துக்கு தாராட்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்போ ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டிவியில் பேசுகிறாரு. யாரும் போதையும் பாதையும் செல்ல வேண்டாம், போதைக்கு யாரும் அடிமையாக வேண்டாம்,